நண்பர்களே வணக்கம். வீடியோ ரொம்ப நாளாக பேக்வேர்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபார்வேர்டு கொண்டு போகணுன்ட்டு ஒரு நினப்பு திடீர்னு வந்துச்சு. அதனால் பழைய வீடியோவெல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ப்ரெசென்ட்லேருந்து ஆரம்பிப்போம்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, ஏன் என்னன்னு எனக்கும் தெரியல. நானும் அப்படி புரள்றேன் இப்படி புரள்றேன், எப்படி படுத்தாலும் தூக்கம் வரல. சரி நாளாச்சு ஒரேடியாக சன்ரைஸை பார்த்துட்டு தூங்கிடுவோன்னு சன்ரைஸையும் பார்த்துட்டு தூங்கிட்டு இளநீ குடிக்கலான்னு வந்தேன். நம்ம இளநீ கடைக்காரன் நேரம் பூட்டிகிட்டு வீட்டுக்கே போயிட்டான். ஸோ அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வேறு ஒரு கடையில் குடிச்சிட்டு சிக்கனையும் இன்றைக்கி வேறு ஒரு கடையில் வாங்கியாச்சு. நான் வாங்கினது சூப்பர் மார்க்கெட்டில். ஃபோன் அங்கிட்டு வைக்கிறப்ப ஏதோ ஒரு கவர் பட்டு என்னை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக பார்த்துருக்கு. பட் ஐஃபோனோட சென்சார் என்னையை காப்பாற்றிருச்சு வெற்றிகரமாக. வீட்டுக்கு வந்து பார்த்தேன், தண்ணி கேன் இல்லை. சரி சமைக்கிறதுக்கு தண்ணி வேணுமேனு ஒரு ஐடியா தண்ணி கேனை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லபடியாக சிக்கனையும் சாப்பாடையும் வச்சு ரசத்தை ஊற்றி உணவை முடிச்சிட்டேன். உண்ட மயக்கம் கண்ணை கட்டின மாதிரி திரும்பவும் ஒரு தூக்கம். ஏன்டா இவ்வளோ நேரம் தூங்கினா திரும்பவும் தூங்கினேன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, தூக்கம் வருது. அப்புறம் தூக்கம் போகணுன்னு சோனமுத்தா ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு எப்படியாச்சும் மைண்டை கட்டுப்படுத்தி ஜிம்முக்கு போயிடுவோம், இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட வேணான்னு என்னை நானே மோட்டிவேட் பண்ணி விட்டு ஜிம்முக்கும் போயிட்டேன். எந்த நாதாரி நாய் கண்ணு வச்சுச்சுன்னு தெரியல, இப்போலாம் ஜிம்முக்கு போகிறதுக்கு ஆகுனா சோம்பேறித்தனம் வருது. அது என்னன்னு நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். எப்படியோ நல்லபடியாக ஜிம்முக்கும் வந்துட்டேன். பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் ஆரம்பித்து இன்க்ளைனில் முடிச்சு நல்லபடியாக செஸ்ட்டை முடிச்சாச்சு. ஆனால் டிக்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் தான் இன்னும் ஃபார்ம் கரெக்ஷன் நிறையா இருக்குது. அதை யோசிச்சுட்டே பேலன்ஸ் இருக்கிற ஒர்க் அவுட்டையும் போட்டு முடிச்சிட்டேன். ஆப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி அந்த நண்பர் கால் பண்ணலை. ஜிம்மில் இருக்கிறப்ப அப்பப்போ கால் பண்ணுவார், இன்றைக்கி பண்ணலை. நண்பா நீயும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுற, ஆனால் உன்ட்ட பேசுகிறதுக்கு அப்பப்போ நேரம் இருக்க மாட்டேங்குது. அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து என்னோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கார்டியோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, கார்டியோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இதோட இங்கே கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நானும் முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.